கடந்த 48 மணி நேரமாக பரவலாக மழை பொழிவு விட்டு விட்டு மாலை மற்றும் இரவு நேரங்களில் பதிவாகி கொண்டிருக்கு. அதே மாதிரி பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கமும் இன்னொரு பக்கம் தீவிரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால மழை பொழிவுகள் எந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் ரொம்ப தீவிரமாக இருக்கும், இனி வரும் நாட்களில் புயல் சின்னங்கள் அல்லது அதி கனமழை மற்றும் அதீத கனமழை மறுபடியும் முதலிருந்து இந்த தென்மேற்கு பருவமழை ஆரம்பிக்குமா அப்படிங்கிற முழு தகவலையும் இந்த வானிலை அறிக்கையில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஏற்கனவே கடந்த மே இறுதியில் பல இடங்களில் கனமழை புரட்டி போட்டதை நம்ம பார்த்தோம். மறுபடியும் கனமழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. உதாரணமாக தருமபுரி போன்ற மாவட்டங்களில் அதிக அளவு மழை பொழிவுகள், கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் மழை வெளுத்து வாங்கியிருக்கு. மற்ற உள் மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்கு. பெரும்பாலும் மாலை நேரங்களில் தான் இந்த மழை பொழிவும் பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. அதனால் தொடர்ந்து இனி வரும் நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் நண்பர்களே மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சீக்கிரமாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டே வாங்க. இது ஏதோ ஒரு நாள் 2 நாள் பெய்ய போகிற மழை கிடையாது. ஜூன் 15, 16ஆம் தேதி வரைக்கும் இந்த கனமழையினுடைய தீவிரம் இருக்க போது மிக கனமழை பார்க்க போகிறோம். அதுதான் இப்போ மிக முக்கியமாக நம்ம சொல்லி ஆகணும். தமிழகத்தில் மீண்டும் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்புள்ளது. அதனால் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். இந்த மிக கனமழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதுமாக பெய்யுமா அல்லது குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் பதிவாகுமா அப்படின்னு கேட்டால், குறிப்பிட்ட சில மாவட்டத்திற்கு மிக கனமழை பதிவாகும். ஆனால் அநேக மாவட்டங்களில் கனமழையினுடைய தீவிரம் கண்டிப்பாக அதிகரிக்கும். கடந்த மே இறுதிக்கு பிறகு தற்பொழுது மழையினுடைய தீவிரமும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. மே மாத கடைசி 5 நாட்கள் மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக புரட்டி போட்டது. எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாக மாறியதை நம்ம பார்த்தோம். மேற்கு தொடர்ச்சி ஆகட்டும், அதே மாதிரி மற்ற மாநிலங்கள் கேரளா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா போன்ற இடங்களிலும் வெள்ளக்காடாக மாறியது. இதே போல் மழை பொழிவு மறுபடியும் இந்த ஜூன் மாதத்தில் வருமானு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அப்போவே சொல்லியிருந்தோம், ஜூன் முதல் வாரத்தில் வறண்ட வானிலையும் வானம் மேகமூட்டமாக தான் இருக்கும். ஆனால் ஜூன் 2வது வாரத்தில் மழையினுடைய தீவிரம் மறுபடியும் அதிகரிக்கும் என்று. அதுதாங்க இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. கன முதல் மிக கனமழையினுடைய தீவிரம் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக அதிகரிக்க போகுது. கடந்த மே இறுதிக்கு பிறகு தற்பொழுது கன முதல் மிக கனமழையும் பல்வேறு மாவட்டத்தில் பதிவாகி ஒரு தீவிரமான மழை பொழிவு இந்த ஜூன் மாதத்திலும் தொடர்ந்து நீடிக்க போகுது. முதற்கட்டமாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் மழையினுடைய தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் இனி அடுத்து வரக்கூடிய 7 முதல் 10 நாட்களுக்கு ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது. அதனால் மேற்கு தொடர்ச்சியில் இருக்கிறவங்க நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி அவலாஞ்சி, கோத்தகிரி, குந்தா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அதாவது நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய குந்தா, அவலாஞ்சி மற்றும் உதகமண்டலம் போன்ற இடங்களில் கன முதல் மிக கனமழையும், கோத்தகிரி, குன்னூர் போன்ற இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீலகிரியினுடைய மேற்கு பகுதி கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க, மழை வாய்ப்பு ரொம்ப அதிகம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள் வால்பாறை, சோலையாறு, சின்ன கல்லாரிலும் கன முதல் மிக கனமழையும், மற்ற இடத்துல கனமழை வரைக்கும் பதிவாக வாய்ப்பு. கோயம்புத்தூருடைய நகர பகுதி மற்றும் பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். அநேக இடங்களில் கனமழையும், சில இடத்துல மிக கனமழைக்கான வாய்ப்பு மேற்கு தொடர்ச்சியில் உண்டு. தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் அதிகபட்சம் கனமழை வரைக்கும் எதிர்பார்த்தாலே போதுமானது. ஏன்னா ரொம்ப அதிக மழை பொழிவில் ஓரளவுக்கு கனமழைக்கான வாய்ப்பு தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் இனி வரும் நாட்களில் படிப்படியாக அதிகரிக்கும். அதனால் ஒரே நாளில் எல்லா மாவட்டங்கள், சென்னை ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே நாளில் எல்லா மாவட்டத்திலையும் அப்படியே மழை கொட்டி தீர்த்துறாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்டங்களாக தான் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதனால் இன்னும் எங்களுக்கு மழை இந்த ஜூன் மாதத்தில் சரியாகவே பெய்யலைங்க அப்படின்னு சொல்கிற மாவட்டங்கள் கூட இனி அடுத்து வரும் நாட்களில் அதிக மழை பொழிவு கண்டிப்பாக கிடைக்கும். கடைசி தேதிகள், மழைக்கான கடைசி தேதி ஜூன் 16ஆக இருக்குது. அதனால் இந்த ஜூன் 16ஆம் தேதிக்குள்ளே பெரும்பாலும் எங்கெல்லாம் நமக்கு மழை பற்றாக்குறையாக இருக்கோ, எங்கெல்லாம் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப மோசமாக இருக்கோ, எல்லா பகுதிகளுக்கும் இந்த ஜூன் 16க்குள்ளே இந்த மழை பதில் கொடுக்கும். அநேக இடங்களில் கனமழையும் வெளுத்து வாங்கும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, வட தமிழக உள் மற்றும் கடலோர மாவட்டங்களை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. கடந்த மே இறுதியை விட இப்போதான் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவுகள் அமைய இருக்கு.
ஏன்னா கனமழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள் கனமழையினுடைய தீவிரம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். கடந்த மே மாதத்தை விட இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு கூடுதல் மழை பொழிவு அப்படிங்கிறது உள் மாவட்டத்தில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். மழை பெய்யாத மாதிரியும் ஏதோ மழை வராத மாதிரி தான் தெரியும். ஆனால் கண்டிப்பாக திடீரென மேகக்கூட்டங்கள் அதிக அளவில் சூழ்ந்து கனமழை கொட்டி தீர்த்துட்டு போயிடும். அதனால உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு 4 மாவட்டமும் சம மழை காத்திருக்கு. சென்னையில பகல் நேரங்களில் வெயில் காணப்பட்டாலும் மாலை, இரவு மற்றும் நள்ளிரவு சில நேரங்கள் அதிகாலையிலும் பலத்த மழை வெளுத்து வாங்கி விட்டுரும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல இருக்கிறவங்க கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க. வெயிலை பார்த்து ஏமாந்துடாதீங்க. நீங்க இப்படிதான் மழைன்னு சொல்றீங்க, ஆனா பெருசா மழை வரலன்னு சில பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. யாருங்க சொன்னது மழை வரலன்னு? ஆவடி போன்ற பகுதிகள், அதாவது திருவள்ளூர் மாவட்டத்துல பல இடங்கள்ல பலத்த சூறாவளி காற்று வீசியதுனால நிறைய இடங்கள்ல மரங்கள் சாய்ந்து போயிருக்கு. மின் கம்பங்கள், அந்த மின் இணைப்புகள் எல்லாம் நமக்கு வந்து தடைப்பட்டு போனதை நம்ம பார்த்தோம். அதனால தயவு செய்து அதுதான் நம்ம சொல்றோம், மழை எங்கேயும் பெய்யாமலாம் கிடையாது, மழை வந்திருக்கு. சூறாவளி காற்றோட மழை வந்திருக்கு. திருவள்ளூர் மாவட்டத்துல நிறைய இடங்கள்ல சற்று கணிசமான இந்த சேதங்களும் ஏற்பட்டிருக்கு. தரைக்காற்று பலமாக வீசியதுனால சில இடங்கள்ல சேதங்கள் மற்றும் பாதிப்புகளும் ஏற்பட்டிருக்கு. ஆனா அது எல்லாமே சிறிதளவு தான். ஆனா இனி வரும் நாட்களும் இதே போலதான் இருக்கும். ஏன்னா கோடைக்கால மழை எப்படி இருக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். சாதாரணமாக நமக்கு மழை வந்தா வெறும் மழை மட்டுமே இருக்காது, அது கூட சேர்த்து காற்றுமே அதிக அளவுல வீசும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு நாள் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இந்த கோடை காலங்களை ஆகட்டும், அதே போல வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்துல ஏன் இன்னும் குறையாம இருக்கு நிறைய பேர் கேட்குறீங்க. சீக்கிரத்தில் பகல் நேர வெப்பநிலை ஒரு முடிவுக்கு வரப்போகுது. இந்த மழைக்கு அப்புறம் ஜூன் 16ஆம் தேதிக்கு பிறகு பகல் நேர வெப்பநிலை சற்று கணிசமாக குறைய வாய்ப்பு. அது வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் உணரக்கூடிய வெப்பநிலை பகல் நேரங்களில் கொஞ்சம் அதிகமாக தான் தெரியும். ஆனாலும் மழை வாய்ப்புகள், மழை பொழிவுகள் ரொம்ப தீவிரமாக இருக்கிறது. அதனால சென்னை முதல் திருச்சி வரை இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் நல்ல ஒரு விட்டு விட்டு பரவலாக மழை வாய்ப்பு எதிர்பாருங்க. டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் பற்றி நம்ம பேசலாம். டெல்டா மாவட்டங்கள் குறிப்பாக நம்ம டெல்டா மாவட்டங்களை தொடர்ந்து இந்த கடலூர் போன்ற இடங்கள் கூட நல்ல மழை கிடைக்கும். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்காலிலும் கனமழை வெளுத்து வாங்கும். ஏன்னா இந்த மாவட்டங்கள் சொல்லாமல் இருக்க முடியாது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் கனமழை எச்சரிக்கை உண்டு. அடுத்ததான் இந்த டெல்டா மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கும். பெரும்பாலும் மிதமான மழை தான், மாடரேட் ரெயின்ஃபால்னு சொல்லக்கூடிய அந்த மிதமான மழை மட்டும் பெரும்பாலும் இருந்தாலும் சில இடத்துல மட்டும் பகுதியா ஆங்காங்கே மட்டும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் டெல்டாவில். இனிமேல் நம்ம மழை பொழிவுகளை அதிகமாக நம்ம எதிர்பார்ப்போம். இன்று முதலாக நிறைய மாவட்டத்தில் மழை காத்திருக்கு. தென் மாவட்டங்களில் சில பகுதிகளில் பார்த்தா கனமழை பெய்யும், சில பகுதிகளில் பார்த்தா மிதமான மழை மட்டும்தான் கிடைக்கும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட அநேக மாவட்டத்தில் சில இடத்துல மிதமான மழை, சில இடங்களில் கனமழையும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது. ஆகவே தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் கேரளா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவில் வரக்கூடிய நாட்களில் தீவிரமாகி அதி கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்கே வந்து ரெட் அலர்ட்னு கொடுத்துருவாங்க, நிச்சயமா கொடுத்துருவாங்க. கேரளா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உறுதியாக ரெட் அலர்ட் அப்படிங்கிறது வந்து கொடுக்கப்படும். ஏன்னா மழை வாய்ப்பு ரொம்ப ரொம்ப தீவிரமடைய போகுது வரும் நாட்கள்ல. ஆனா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை வரைக்கும் கொடுக்கப்படும். மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை அதிகமாக கொடுக்கப்படும். காரணம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் மட்டும்தான் இருக்குங்கிறதுனால மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை மட்டுமே தமிழகத்திற்கு கொடுக்கப்படும். ஆனா கேரளா, கர்நாடகா மாநிலங்களில் ரெட் அலர்ட்டை மறுபடியும் கொடுத்துருவாங்க. மீண்டும் முதலிருந்து தென்மேற்கு பருவமழை ஆரம்பிக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். மறுபடியும் ரொம்ப ரொம்ப தீவிரம் அடையுது. விட்டு விட்டு பாருங்க, கொஞ்ச நாள் நல்ல மழை பொழிவு, அப்புறம் மழை இல்லை, இப்போ மறுபடியும் சரியான மழை பொழிவுகள் பல இடங்களிலும் தீவிரமாகி இருக்கு. நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.